Vanakkam friends, welcome to our channel Trinity Cultural Academy. Today's geography topic is on Tamil Nadu's water resource and mineral resources. தமிழ்நாட்டோட நீர் ஆதாரங்கள் மற்றும் கனிம வளங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீர் ஆதாரங்கள், வாட்டர் ரிசோர்சஸ். தமிழ்நாடு வந்து இந்தியாவில் லேண்ட் ஏரியாவோட கான்ட்ரிபியூஷன் 4% இருக்கு. அட் த சேம் டைம் இந்தியன் பாப்புலேஷனில் 6% கான்ட்ரிபியூஷன் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸில் 2.5% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. கிட்டத்தட்ட 95% ஆஃப் த சர்ஃபேஸ் வாட்டரும் 80% ஆஃப் த கிரவுண்ட் வாட்டரும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். தமிழ்நாடு ஸ்டேட் வந்துட்டு ஃபுல்லாக மான்சூன் ரெயினை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் மூலமாக தான் நமக்கு அதிகமாக மழை பெய்யுது, 47% கிடச்சிருது. ஆனுவல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு இஸ் 930 mm. நார்த் ஈஸ்ட் மான்சூனில் அதிகமாக கிடைக்குது. இட் இஸ் ஃபாலோடு பை சவுத் வெஸ்ட் மான்சூன். இது வந்து 35% நீர் ஆதாரத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. சம்மர் ரெயின்ஸ் வந்து 14%, வின்டர் வந்து 4% ஆஃப் ரெயின்ஃபால். மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு பார்த்தாக்கா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டேம்ஸ் கோதையார் டேம், பாபநாசம் டேம், முல்லை பெரியார், வைகை டேம், மணிமுத்தாறு, அமராவதி, பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட், பவானிசாகர் டேம் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், வெலிங்டன் டேம், கோமுகி அணை, மேட்டூர் டேம், சாத்தனூர் டேம், கிருஷ்ணகிரி டேம். இம்பார்ட்டன்ட் லேக்ஸ்ன்னு பார்த்தாக்கா பூண்டி நீர்த்தேக்கம், தென் செம்பரம்பாக்கம் ஏரி, இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது தமிழ்நாட்டில். மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேம் வந்துட்டு தமிழ்நாட்டில் மேட்டூர் டேம். இது வந்து காவேரி ஆற்றுக்கு இடையில தான் கட்டியிருப்பாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டேம் இன் இந்தியா. இது வந்துட்டு சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ஸில் இரிகேஷனுக்கு இந்த டேம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 2,71,000 ஆஃப் லேண்ட் ஏரியாவை வந்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதிலிருந்து வர தண்ணி மூலமாக. தென் இங்கே வந்துட்டு பார்க், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ், தென் சுற்றி ஹில்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் டேம் இஸ் பவானிசாகர் டேம். இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இது பவானி ஆற்றுக்கு குறுக்கில் தான் வந்து இந்த டேம் வந்து கட்டியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் திஸ் டேம் இஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எர்த்தன் டேம்ஸ் இன் த கண்ட்ரி. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிருஷ்ணகிரி டேம். இது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து 5,420 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஏரியா வந்து ஃபார்ம்லேண்டுக்கு ட்ரைனேஜ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமராவதி டேம். அமராவதி வந்து காவிரி ஆற்றோட ஒரு கிளை ஆறு. இந்த அமராவதி ஆற்றுக்கு குறுக்கில் கட்டியிருக்கிறதுனால இது வந்து அமராவதி டேம். இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. உடுமலைப்பேட்டிலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் அவே சிச்சுவேட்டட். தென் இட் இஸ் ப்ரைமரிலி பில்ட் ஃபார் இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் கண்ட்ரோல். வெள்ளத்தை தடுக்கிறதுக்காகவும் அந்த தண்ணியை வந்து சேமித்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து இந்த டேம் கட்டியிருப்பாங்க. அட் த சேம் டைம் ஒரு ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு பார்த்தாக்க மக்கர் crocodile அப்படின்றது வந்து இங்கே இந்த பாப்புலேஷன் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சாத்தனூர் டேம். இது வந்து செங்கம் தாலுக்கில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் தென்பெண்ணை. தென்பெண்ணை ஆற்றுக்கு இடையில தான் கட்டியிருக்காங்க. இட் இஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் சென்னகேசவா ஹில்ஸ். அதுக்கப்புறம் இதனோட வாட்டர் holding capacity of dam is 7,321 million cubic feet. இதனோட ட்ரைனேஜ்னு பார்த்தாக்கா லெஃப்ட் பேங்க் கேனல் மூலமாக 7,183 ஹெக்டேர்ஸும், ரைட் பேங்க் கேனல் மூலமாக 905 ஹெக்டேர்ஸும் வந்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இரிகேஷன் லேண்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா இந்த தண்டராம்பட், திருவண்ணாமலை பிளாக்ஸில் ஃபுல்லாக இந்த சாத்தனூர் டேம்லேருந்து வர தண்ணி மூலமாக தான் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் சென்டர் பிகாஸ் இங்கே ஒரு லார்ஜ் crocodile ஃபார்ம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் முல்லை பெரியார் டேம். இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் கட்டியிருப்பாங்க. 1887லேருந்து 1895 ஜான் பென்னிக்விக் அப்படின்றவரால் தான் வந்து இந்த டேம் வந்து கட்டப்பட்டிருக்கும்.
இது வந்து கேரளால தேக்கடி ஹில்ஸ்லேருந்து ஆரிஜின் ஆகுற பெரியார் ரிவருக்கு இடையில தான் இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க. Although it is situated in Kerala, most of its water is used to irrigate Tamil Nadu. கேரளால இருந்தாலும் தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகுது. இதனோட ஹைட்னு பார்த்தாக்க 175 feet அண்ட் லென்த் வந்து 1200 feet. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைகை டேம். இது வந்து ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில் வந்து இருக்கு. இதனோட ஹைட் வந்து 111 feet அண்ட் கேன் ஸ்டோர் அப் டு 71 feet ஆஃப் வாட்டர். இது ஆண்டிப்பட்டியிலேருந்து 7 கிலோமீட்டருக்கும் மதுரையிலேருந்து 70 கிலோமீட்டர்ஸ் அவே வந்து சிச்சுவேட்டாக இருக்குது. இந்த டேம் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தாக்கா 1959 Jan 21 வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்க கார்டன் வந்து ஒரு யூனிக் ஃபீச்சராக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு சர்நேம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கால்ட் அஸ் லிட்டில் பிருந்தாவன். ஸோ இட் இஸ் an important picnic spot in தேனி டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மணிமுத்தார் டேம். இது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே இருக்கிற கார்ஜியஸ் கார்டன் வந்து 5 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் திஸ் டேம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ டூரிஸ்ட் ஸ்பாட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாபநாசம் டேம். இது வந்து திருநெல்வேலியிலேருந்து 49 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து இருக்குது. இரிகேஷன் ஏரியான்னு பார்த்தாக்க 34 lakhs ஹெக்டார்ஸ் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸில் இந்த டேம்ல இருந்து வர தண்ணி மூலமாக யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனும் இருக்குது with the capacity of 28 megawatts. It is also called as Karayar Dam. Next project is பரம்பிக்குளம் ஆலையார். இது வந்து ஒரு தமிழ்நாடு கேரளா ஸ்டேட் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட். இங்கே வந்து 7 இன்டர்கனெக்டட் ரிசர்வாயர்ஸை வந்து சேர்த்து வச்சு தான் 7 ரிவர்ஸோட வாட்டரை ஸ்டோர் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஒட்டச்சத்திரம் பக்கத்தில் பரப்பலார் ப்ராஜெக்ட் அப்படின்றதும் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 167 மில்லியன் கியூபிக் ஃபீட்ஸ் ஆஃப் வாட்டர். இது வந்து மதுரையிலிருந்து 75 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு இன் பழனி தாலுக். சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ் அக்கார்டிங் டு தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹேண்ட்புக் 2017 ரிவர் பேசின்ஸ் மட்டுமே 17 இருக்கு. ரிசர்வாயர்ஸ் 81, டேங்க்ஸ் 41,127, tube wells and other wells are 4,98,644. Open wells அது வந்து 15,06,919. Total million cubic meters of water வந்து பார்த்தாக்க 20,46,788 MCM. Next one is ground water resources. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் மட்டுமே எவ்வளோ யூட்டிலைசபிள் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குன்னு பார்த்தாக்க 22,423 மில்லியன் கியூபிக் சென்டிமீட்டர்ஸ். கரண்ட் லெவல் ஆஃப் யூட்டிலைசேஷன் பார்த்தாக்க 13,000 சம்திங். ஸோ 60% ஆஃப் அவைலபிள் ரீசார்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து 40% வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வச்சுருக்கோம். வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. பிகாஸ் வளர்ந்து வர எக்கனாமிக் க்ரோத்துக்காகவும் லார்ஜ் பர் கேபிட்டல் நீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அட் த சேம் டைம் டிமாண்ட் ஆஃப் வாட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது, பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வாட்டர் ஹார்னஸிங் வந்து டெக்னாலஜி வந்து நம்ம டெவலப் பண்ணணும். நிறைய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம செஞ்சே ஆகணும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம தண்ணியை வந்து சேமித்து வச்சு தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் ஸ்டேட்டில் வந்து இருக்கிற 100% வாட்டரில் 75% மட்டுமே வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கே ஃபுல்லாக யூஸ் பண்ணி மீதி 25% தான் ட்ரிங்கிங் அண்ட் இந்த ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாட்டர் ரிசோர்ஸை ஆப்டிமமாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல டெக்னாலஜிஸ் வந்து பிளான் பண்ணி டெவலப் பண்ணி தான் ஆகணும். பெர் கேபிட்டா அவைலபிலிட்டின்னு பார்த்தாக்கா தமிழ்நாடுக்கு வந்து 900 cubic meters அண்ட் கம்பேர்ட் டு த நேஷனல் ஆவரேஜ் 2,200 cubic meters ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆன் மினரல் ரிசோர்ஸ். கண்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் மினரல் ரிசோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தாக்க வெர்மிகுலைட், மேக்னடைட், டுனைட், ருட்டைல், கார்னட், மாலிப்டினம், லிம்னைட். லிக்னைட் மட்டுமே 55.3% வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. வெர்மிகுலைட் வந்து 75%, டுனைட் 69%, 59% ஆஃப் கார்னட், மாலிப்டினம் 52%, டைட்டானியம் வந்து 30% வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எந்தெந்த மினரல்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இம்பார்ட்டண்ட்டாக டெபாசிட்ஸ் இருக்குன்னு பார்த்தாக்கா நெய்வேலி, இங்கே வந்து லிக்னைட் ரிசோர்ஸ் பழுப்பு நிலக்கரி சுரங்கமே இங்கே தான் இருக்குது. ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் கோல் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. காவேரி பேசின் சைடில் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து இருக்குது.
அயர்ன் டெபாசிட்ஸ்னு பார்த்தாக்க சேலம் கஞ்சமலை ரீஜன்லையும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கல்வராயன் மலை ரீஜன்ஸ்லையும் வந்து அயர்ன் டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கு. தென் சேலம்ல மேக்னசைட் ஓர்ஸ் வந்து இருக்கு. பாக்சைட் இது வந்து அலுமினியத்தோட ஓர். இது வந்து சேர்வராயன் ஹில்ஸ், கோத்தகிரி, உதகமண்டலம், பழனி, கொல்லிமலை ஏரியாஸ்லாம் அதிகமாக இருக்கு. The next one is ilmenite and rutile. இது வந்து கன்னியாகுமரி பீச்ல இருக்க அந்த சாண்ட்ஸ்ல அதிகமாக இருக்கு. தென் லைம்ஸ்டோன் டொபோகிராஃபி வந்து கோயம்புத்தூர், கடலூர் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. ஜிப்சம் வந்து திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸ்ல அதிகமாக இருக்கு. மேக்னசைட் ஓர் வந்து கோயம்புத்தூர், தர்மபுரி, கரூர், நாமக்கல், நீல்கிரிஸ், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் டிஸ்ட்ரிக்ஸ்ல அதிகமாக இருக்கு. தென் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்க அதர் மினரல்ஸ்னு பார்த்தாக்க ஃபெல்ஸ்பேர், குவார்ட்ஸ், காப்பர், லெட் இதெல்லாம் கணிசமான அளவில் வந்து இருக்கு. Then important one-liners in this presentation is the annual average rainfall of Tamil Nadu is 930 mm. Tamil Nadu contributes of 2.5% of India's water resource. The Mettur Dam is constructed in gorge where river Kaveri enters plain. Bhavani Sagar Dam is one of the biggest earthen dams in the country. Sathanur Dam was constructed across river Tenpannai in Sengam Taluk. Unique garden in Vaigai Dam deserves the surname Little Brindavan. The Papanasam Dam is also known as Karayar Dam. The oldest dam in Tamil Nadu is Kallanai. Largest dam in Tamil Nadu is Mettur. Deepest dam in Tamil Nadu is Solayar Dam. Per capita availability of water resource of Tamil Nadu is 900 cubic meters when compared to national average of 2200 cubic meters. Neyveli consists of large lignite resource. Magnesite ores available near Salem district of Tamil Nadu. Gypsum availability is found in Trichy, Tirunelveli, Thoothukudi and Virudhunagar districts. Bauxite is found in Servarayan Hills, Kothagiri, Ooty, Palani and Kollimalai areas. Important model questions. A major hydroelectric power project of Tamil Nadu is answer option A, Mettur. Sathanur Dam is constructed across the river. Answer option A, Tenpannai. Match the following. Bauxite, it is present in Shervarayan Hills. Second one is gypsum, it is present in Tiruchirappalli district. Iron, it is present in Salem district. Limestone topography, it is found in Coimbatore district. Friends, for study materials and test series, kindly text at this WhatsApp number 9894904745 or drop your mail at this ID vanakamudi.tnau@gmail.com or access this website link trinityculturalacademy.com. Friends, kindly like, share and comment our videos and subscribe to our channel to get the upcoming videos. Thank you friends.